மனித உரிமைகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு யாழ் மாவட்ட சர்வமத பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டம் யாழ் மத்திய பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த மனித உரிமைகள் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை உரிமைகள் எப்பவுமே ஒரு மீறலாக இருக்கக்கூடாது. அது எந்த நாட்டிற்கும் சரி. அதே போல எமது நாட்டிலும் அந்த மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். சிறையிலும் சரி, எந்த இடத்திலும் சரி மனிதர்கள் மனித தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நடத்தப்பட வேண்டும். எவரும் அடிமையாக இருக்கக்கூடாது. மனித உரிமைகள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் தான் எங்களுடைய உரிமை மீறப்பட்டுள்ளதா மீறப்படுகிறதா என்பதை நாங்கள் அறிய முடியும். எனவே மனித உரிமைகள் என்று குரல் கொடுக்கிற நாங்கள் அனைவரும் எங்களுக்கு இருக்கின்ற மனித உரிமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரையும் மதிக்க கற்றுக்கொண்டு அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் மதிக்க கற்றுக்கொண்டால் எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு தானமாக கிடைக்கும். அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதன் பொது துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை மண்டபத்திலும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற இனம் நாங்கள் இன்றைக்கு அந்த மனித உரிமைகள் எல்லாத்தையும் மதிக்கிற ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறோமோ என்றது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கிறது. எங்களுக்கு ஒத்து வராத கவர்னரை வேண்டாம் என்றும் நாங்க மாத்திட்டோம். எங்களுக்கு வேண்டாத சீஃப் செக்ரட்டரிய மாத்திட்டோம். இப்ப எங்களுக்கு வேண்டிய ஆக்களை நாங்க வச்சிருக்கிறோம். நர்சரியில படிப்பிக்கிற ஒரு டீச்சருக்கு நாங்கள் நினைக்கையில ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுப்போமோ தெரியல. 20 வருஷமா நாங்கள் மலைக்கழிவு இருக்குது, நைட்ரேட் இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற சாமான திருப்பி சொல்றதுக்கு 1.5 வருஷமா ஒரு நிறுவர் குழுவை நாங்கள் அமைச்சு அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து இப்படி ஒரு மேடையில இந்த ரிப்போர்ட் நாங்க வாங்க வேணுமோ? மக்களுக்கான அழிவுகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அனைத்தையும் கண்மூடி மௌனிகளாக இருந்தவர்கள் இந்த சர்வதேசத்தினர். எல்லாவற்றையும் அழிப்பதற்கு சகலவிதமான ராணுவ பொருளாதார வளங்களை வழங்கியவர்கள் இந்த சர்வதேசத்தினர். எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் வாய்க்காலிலே நின்ற பொழுது அனைத்தையும் சேட்டலைட்டினூடாக பார்த்தவர்கள் இந்த சர்வதேசத்தினர். இவர்களுக்கு ஏன் இந்த மனித உரிமையில் இவ்வளவு கரிசனை? இன்றைக்கு முன்பள்ளியிலே கற்பிக்கும் ஆசிரியர்கள் ராணுவமயமாக்கலுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சினாலே அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. சிவில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அவர்கள் வேலை செய்கிறார்கள். சிறுவர்களுக்கு கற்பிப்பது ராணுவத்துடைய வேலை அல்ல. அதை அனுமதிப்பது எப்படி பொருத்தமாகும்? ஏன் அந்த சம்பளத்தை பாதுகாப்பு அமைச்சு கொடுக்காமல் கல்வி அமைச்சு கொடுக்க கூடாது? தமிழ் மக்களுடைய நிலங்கள் இன்றைக்கு ராணுவத்துடைய கையிலே இருக்கு. அவையெல்லாம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அவை கொடுக்கப்படாத வரை அவையும் மனித உரிமை மீறலாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும்.